யாரோ தெரியாத ஒரு வழிபோக்கரன் மூலமாக அதற்கான விடையை அவர் காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு நினச்சி பாருங்களேன். அதுக்காக தான் சொல்கிறது, நாமே அந்த பக்தியை விட்டு விலகினாலும் அவர் நினைவை விட்டு நீங்கள் முயற்சி செய்தாலும் அவர் விடுவதில்லை ஐயன். ஏன்னா தனக்கு அடியார்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதை விட எல்லாமல் அந்த பேராற்றலை உணர்ந்து அதில் இருக்கின்ற ஆனந்தத்தை நீங்கள் அனுபவித்த அந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் வாழும் பொழுதே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை உணர்ந்து கொண்டால் அதை விட மேலான மகிழ்ச்சி என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவுமே கிடையாது. சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே ஆக்கமும் சரி, அழிவும் சரி, ஒடுக்குதலும் சரி, எல்லாமே அந்த ஒரு புள்ளி தான். அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது அதில் ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு வேறு அளவே எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் அதை முயற்சிப்பதில்லையே, பிறந்த எல்லாரும் அதை முயற்சிப்பது